கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதம் 2ஆம் தேதி நம்முடைய தாயாம் திரு அவையானது இறந்த நம்பிக்கையாளர்களினுடைய நினைவை கொண்டாடுகின்றது. இந்த நாள் நமக்கு நிலையற்றது நிலையானது என்ற 2 உண்மைகளை எடுத்து இயம்புகின்றது. இறப்பு, மரணம், இது ஒரு புரியாத புதிர். உலக விஞ்ஞானிகளே இதை விவரிக்க முடியாத விந்தை என்கின்றனர். ஏன், எதற்கு என விவாதம் கூட நடத்த முடியாது. அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் சொல்வது உண்டு, நல்லாதாங்க இருந்தாங்க, பார்த்தா இப்படி ஆயிப்போச்சு. இப்பதான் படுத்தாரு, எதிர்பார்க்கவே இல்லை. இப்பதான் சாப்பிட்டு போனாரு. நாங்க 2 பேரும் நைட்டு வரைக்கும் நல்லா சந்தோஷமா தான் பேசிட்டு இருந்தோம். அடடா, சின்ன வயசுல இப்படி ஆயிடுச்சு. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக நமக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் தரக்கூடியது இந்த மரணம். நம்ம எல்லோருக்கும் இந்த நிலை நிச்சயம் வரும். இது இந்த உலக வாழ்வு நிலையற்றது என்ற ஒரு மாபெரும் உண்மையை நமக்கு மீண்டும் மீண்டுமாக எடுத்து கூறுகின்றது. இறப்பு, இந்த மன்னக வாழ்வு நிலையற்றது என்பதை நமக்கு காட்டுகின்றது. நம்முடைய அப்பா, அம்மா, அக்கா, அண்ணன், தம்பி, தங்கை, நண்பர்கள் என நம்முடைய உறவுகள் எல்லோரும் இந்த மரணத்தை எதிர்கொண்டுதான் ஆக்க வேண்டும். இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக்க வேண்டும். இது நிலையற்ற இந்த உலகத்தினுடைய அடையாளம் என்பதை உணரத்தான் செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, வரலாற்றிலே பல பெரிய அரசர்களை நாம் பார்த்திருக்கின்றோம், மாவீரர்களை பார்த்திருக்கின்றோம், பணம் படைத்தவர்களை பார்த்திருக்கின்றோம், பெரிய பெரிய பதவியில் இருந்தவர்களை எல்லாரையும் பார்த்திருக்கின்றோம். ஆனால் எதுவும் நிரந்தரமானது அல்ல, அனைத்தும் நிலையற்றது. அதனால்தான் மாவீரன் அலெக்சாண்டர் தான் இறந்த பிறகு தன்னுடைய உடலை அந்த சவப்பெட்டியிலே வைக்கின்ற பொழுது தன்னுடைய 2 கரங்களையும் விரித்து வைக்க சொன்னார். ரத்தின கற்களை, விலை உயர்ந்த அந்த கற்களை தெருக்களிலே வீசி எறிய சொன்னார். மருத்துவர்களை உடனடக்க சொன்னார். ஏன்? இந்த உலகம் நிலையற்றது என்பதை காட்டுவதற்காக. அன்பார்ந்தவர்களே, இறப்பு, இந்த உலக வாழ்வு, இந்த மன்னக வாழ்வு நிலையற்றது என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இத்தகைய இறப்பை நோக்கிய பார்வை அல்லது இறப்பை பற்றிய பார்வை கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் வித்தியாசமானதாக இருக்கும். கிறிஸ்துவை நம்பாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவருக்கு இறப்பை நோக்கி ஒரு பயம் இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும். அதனை வாழ்வில் வெறுத்தவர்கள் ஒதுக்குவர். கிறிஸ்தவர்களுக்கு இறப்பு என்பது தோல்வியுற்ற பகைவன். அதைவிட இறப்பு என்பது ஒரு ஆசீர்வாதம். ஏன்? இந்த இறப்பு, இந்த உலகம், இந்த மன்னக வாழ்வு நிலையற்றது என்பதை மட்டும் காட்டவில்லை, மாறாக நிலையான மற்றொரு வாழ்வையும் இது எடுத்து காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்துரைக்கின்றது. மனித வாழ்வின் ஒவ்வொரு இறப்பும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புதிய நிலையான ஒரு வாழ்வை காட்டுகின்றது. இன்றைய 2ஆம் வாசகத்திலே கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் மற்றொரு வாழ்வு ஒன்று இருக்கின்றது. கிறிஸ்தவ விசுவாச வாழ்வு இதை நமக்கு கற்றுத்தருகின்றது. இறப்பு நிலை வாழ்வின் கதவு என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. லூகாஸ் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வரை உள்ள அந்த இறை வார்த்தைகளிலே நாம் செல்வந்தரும் லாசரும் பற்றி வாசிக்கின்றோம். இன்றைய நிலையற்ற வாழ்வையும் நாளைய நிலையான வாழ்வையும் இது சுட்டி காட்டுகின்றது. அதன் வேறுபாடுகளை நமக்கு இது தருகின்றது. இன்றைய நிலையில்லா இந்த மன்னக வாழ்வின் பாவங்கள், குற்றம், குறைகள் நாளைய நிலையான வாழ்வை பாதிக்கும் என்கின்றது. இன்றைய நற்செய்தியும் நமக்கு அதைத்தான் எடுத்து காட்டுகின்றது. இன்றைய நற்செய்தி இந்த நிலை வாழ்வை பெற வேண்டும் என்றால், இந்த நிலையான மற்றொரு வாழ்வை நாம் பெறுவதற்கு
நிலையற்ற இந்த மன்னக வாழ்வில் நாம் அதற்காக நம்மை தயாரிக்க வேண்டும் என்கின்றார். சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் உதவுகின்ற பொழுதெல்லாம் எனக்கே செய்கின்றீர்கள் என்று இயேசு என்ற நற்செய்தியிலே எடுத்துரைப்பது, நீ இந்த நிலையற்ற இந்த மன்னக வாழ்வில் வாழ்ந்தாலும் நிலையான ஒரு வாழ்வுக்காக உன்னையே தயாரித்துக்கொள். இறுதி நாளில் இறைவன் உன்னை தீர்ப்பிடுவார். நீ நிலையற்ற வாழ்வை பெறுவதற்கு இந்த மன்னக வாழ்வில், இந்த நிலையற்ற வாழ்வில் நீ உன்னை தயாரித்துக்கொள் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு ஆணித்தரமாக எடுத்து கூறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, பூக்கள் உதிர்வது வாழ்வை முடித்துக் கொள்வதற்காக அல்ல, அதனுள் இருக்கின்ற ஒரு புதிய கனியை உருவாக்குவதற்காக. சூரியன் மறைவது தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்வதற்காக அல்ல, மாறாக புதிய நாளிலே உதயமாவதற்கு. அதே போலதான் மனிதனுடைய இறப்பு வாழ்வை முடித்துக் கொள்வதற்காக அல்ல, மீண்டுமாக ஒரு புதிய வாழ்வை துவங்குவதற்காக, மீண்டும் பிறப்பதற்காக. ஆக இறப்பு பிறப்பதற்கு. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் அது பலனை கொடுக்கும் என்று கூறுவதை போல, விதை இறந்தால்தான் அது ஒரு புதிய செடியாக உயிர் தெழ முடியும். பழைய ஆண்டு முடிவுற்றால்தான் புதிய ஆண்டு பிறக்கும். ஆக இறப்பு மீண்டும் பிறப்பதற்கு நம் மத்தியில் வாழ்ந்து மரித்த நம்முடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருமே மீண்டுமாக பிறக்க இருக்கின்றார்கள். நித்திய வாழ்வை அவர்கள் பெறவிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, பிறப்பின் வழியாக மன்னக வாழ்வை அளித்த இறைவன் இறப்பின் வழியாக விண்ணக வாழ்வை, நித்திய வாழ்வை நம் ஒவ்வொருவருக்கும் தருவார் என்பதே நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம். எபிரியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரம் 14 மற்றும் 15வது இறைவசனங்களிலே, உடலும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளை போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவை பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டவர்களை அவர் விடுவித்தார். ஆக மனிதனின் சாவை பற்றிய பயத்தை, அச்சத்தை மனித இயல்பில் பங்கு கொண்டு சாவின் வழியாகவே இறைமகன் இயேசு கிறிஸ்து அழித்தார். புது நம்பிக்கையை அளித்தார். அதனால்தான் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 15வது அதிகாரத்திலே 55 மற்றும் 56வது இறை வார்த்தைகளில் திருத்துதர் பவுல், சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்கின்றார். பாவமே சாவின் கொடுக்கு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அதிலிருந்து வெற்றி கொடுத்திருக்கின்றார். தன்னுடைய மரணத்தால் நம்முடைய பாவத்தை மீட்டு தந்திருக்கின்றார். திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே, விண்ணகமே நம்முடைய தாய் வீடு என்கின்றார். ஆக அன்பார்ந்தவர்களே, அந்த விண்ணக வீட்டை, நம்முடைய தாய் வீட்டை, நிலையான வீட்டை பெறுவதற்கு நாம் ஒவ்வொருவருமே இந்த மன்னக வாழ்வில் நம்மை தயாரிக்க வேண்டும். முதலாவதாக அதை நாம் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 15வது அதிகாரத்திலே 13 மற்றும் 14வது இறை வார்த்தைகளிலே, இறந்த ஒருவர் உயிர் தெழ மாட்டார் எனில் கிறிஸ்துவும் உயிர் தெழவில்லை என்று ஆக்கிவிடும். கிறிஸ்து உயிர் தெழவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்ட நம்பிக்கையும் பொருளற்றதாகிவிடும் என்கின்றார் திருத்துதர் பவுல். அன்பார்ந்தவர்களே, நாம் இறந்த பிறகு உயிர் தெழ மாட்டோம் என்று நினைத்தோம் என்றால் கிறிஸ்து உயிர் தெழவில்லை என்று ஆக்கிவிடும். நம்முடைய நம்பிக்கை அனைத்தும் பொய்யற்றதாக்கிவிடும். இன்றைக்கு நம்முடைய இந்த நிலையான வாழ்வை நாம் முழுவதுமாக நம்ப வேண்டும். அதனால்தான் இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொரு ஆண்டும் இறந்த நம்பிக்கையாளர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த விண்ணக வாழ்வை அவர்கள் பெற வேண்டும், இந்த புனித வாழ்வை அவர்கள் பெற வேண்டும், இந்த நிலையானதை அவர்கள் பெற வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். புனித டொன் போஸ்கோ பள்ளியிலே புனிதனாக மாறப்போகிறேன் என்று கூறினார். புனித இக்னேஷியஸ் அவனும் புனிதனாக வாழுகின்ற பொழுது நான் ஏன் வாழக்கூடாது என்று குறிப்பிட்டார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் இந்த புனித வாழ்வை, இந்த நிலையான வாழ்வை நோக்கி பயணிக்கின்றவர்களாக மாறுவதற்கு அழைப்பு பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நம்பிக்கை பொய் அல்ல, இறை வார்த்தை
பொய் அல்ல, நிச்சயம் நம்மோடு உடன் வாழ்ந்த நம்முடைய சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள் அனைவரும் இந்த முடிவில்லா நித்திய விண்ணக வாழ்வை பெறுவார்கள். இன்றைக்கு நாமும் இறந்த பின்பு இந்த நிலையான வாழ்வுக்கு கடந்து செல்வோம். இந்த விண்ணக வாழ்வில் நாம் ஒவ்வொருவருமே பிறப்போம். ஏனென்றால் திருவெளிப்பாடு புத்தகத்திலே 14வது அதிகாரம் 13வது இறைவசனத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம், ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரிலே பிறந்த நாம் ஒவ்வொருவரும், ஆண்டவரிலே வாழ்ந்த நாம் ஒவ்வொருவரும் இந்த விண்ணக வாழ்வை பெறுவோம். அன்பார்ந்தவர்களே, நம்மோடு உடன் வாழ்ந்த நம்முடைய சகோதர சகோதரிகள் தங்களுடைய திருமுழுக்கின் வழியாக இயேசுவிலே பிறந்தார்கள். இயேசுவினுடைய மகளாக அவர்கள் வளர்ந்து வாழ்ந்தார்கள். நற்கருணையின் வழியாக இந்த இறைவனை அவர்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றார்கள். ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக இறைவனுடைய பாவ மன்னிப்பை அவர்கள் பெற்றார்கள். கிறிஸ்தவ திருமண உடன்படிக்கையின் வழியாக அவர்கள் இயேசுவின் சாட்சிகளாக வாழ்ந்தார்கள். கிறிஸ்தவ முறைப்படி குடும்ப வாழ்வை அவர்கள் வாழ்ந்தார்கள். பிள்ளைகளை பெற்று கிறிஸ்தவ வழியிலே அவர்கள் வளர்த்தெடுத்தார்கள். இவ்வாறாக இறைவனுடைய பிள்ளையாக வாழ்ந்த நம்முடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருமே இறைவனில் இறந்திருக்கிறார்கள். இதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகமும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவே அவர்கள் இறைவனில் பேறு பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் தருகின்ற அந்த விண்ணக வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஏனெனில் யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 25வது இறைவசனத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். வாழுகின்ற பொழுது, இந்த நிலையற்ற உலகிலே இருந்த பொழுது அவர்கள் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட காரணத்தால் இறந்த பிறகு அவர்கள் கிறிஸ்துவோடு வாழ்வார்கள். அன்பார்ந்தவர்களே, திருச்சபையினுடைய தலைவர்கள் 3 விதமான திருச்சபையை பற்றி சொல்வார்கள். 1 ட்ரையம்பன்ட் சர்ச், வெற்றி பெற்ற திருச்சபை. 2 சஃபரிங் சர்ச், துன்புறும் அல்லது போராடும் திருச்சபை. 3 பில்கிரிம் சர்ச், பயணமாகும் திருச்சபை. அன்பார்ந்தவர்களே, இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே இந்த பயணமாகும் திருச்சபை. ஒவ்வொரு ஆண்டும் இந்த பயணமாகும் திருச்சபை நவம்பர் 1ஆம் தேதி அனைத்து புனிதர்களினுடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது வெற்றி பெற்ற திருச்சபை ட்ரையம்பன்ட் சர்ச்சை நினைவு கூறுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 2ஆம் தேதி இன்றைய நாளிலே இந்த பயணமாகும் திருச்சபை துன்புறும் மற்றும் போராடும் திருச்சபையை, சஃபரிங் சர்ச்சை நினைவு கூறுகின்றது. இந்த நாளிலே நாம் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கின்ற எல்லா ஆத்துமாக்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே ஜெபிக்க அழைப்பு பெறுகின்றோம். அகன்பார்ந்தவர்களே, இந்த நாள் நமக்கு தருகின்ற இந்த உன்னதமான இந்த அழைப்புகளை நாம் நினைவு கூறுவோம். நாம் ஒவ்வொருவருமே இந்த நிலையற்ற உலகிலே நிலையற்ற இந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நமக்கு நிலையான ஒரு வாழ்வு கிடைக்கும். அது நம்முடைய இறப்பில் கிடைக்கும். அதை இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். 2வதாக, இந்த நாளிலே இறந்த அனைத்து ஆத்மாக்களுக்காக, சிறப்பாக உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காக, யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்னும் சிறப்பாக நம்மோடு உடன் வாழ்ந்த நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், அவர்களுடைய இறப்பை நினைத்து வருந்துகின்ற இந்த தருணத்திலே அவர்கள் இந்த மண்ணுலக வாழ்விலே வாழ்ந்த பொழுது பெற்ற நல்ல குணங்களை இன்றைக்கு நாம் நினைத்து பார்த்து அந்த நல்ல குணங்களை நாம் நமதாக்குவோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த இறந்த நம்பிக்கையாளர்களுடைய இந்த நினைவை கொண்டாடுகின்ற பொழுது நாம் இந்த 3 செயல்பாடுகளையும் செய்வதற்கு நாம் முயற்சிப்போம். மீண்டும் சொல்லுகின்றேன், இந்த மண்ணக வாழ்வு நிலையற்றது. இறப்பின் வழியாக நாம் நிலையான வாழ்வை நோக்கி கடந்து செல்வோம். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து நமக்கு அதை தருகின்றார். 2வதாக, இன்றைய நாளிலே இறந்த அத்துணை ஆத்மாக்களுக்காக நாம் ஜெபிப்போம். 3வதாக, நம்மோடு உடன் வாழ்ந்தவர்களுடைய நல்ல குணங்களை நினைத்து அந்த குணங்களை நமதாக்க முயற்சிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.